அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையான தட்டாம்பயிறு மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தட்டாம்பயிறு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சு நம்ம எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் பொரிய வச்ச உடனேயே அதில் வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கிறணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே கருவேப்பிலை அதில் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு கொத்தளவு நம்ம கருவேப்பிலை கையளவு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லா தூளையுமே சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே சுடுன்னு வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கணும்னா அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், உடையாமல் இருக்கும் கத்திரிக்காய். அது கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கணும். அடுத்து நான் புளி கரைசலில் தேங்காய், புளி இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து புளியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா கொதித்த உடனே நம்ம பயறு வேக வச்சுருந்தோம்ல அந்த பயரை சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கணும். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா குழம்பு கொதித்த உடனேயே நல்லா நம்ம காயெலாம் வெந்த உடனே நம்ம இதில் மீன் துண்டு சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் துண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நான் கடல் மீன் எடுத்திருக்கேன். மீன் துண்டு சேர்த்து நம்ம அடுத்து கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கரண்டி லைட்டாக ஒரு தடவை நம்ம போட்டு மேலே கீழே மட்டும் ஆக்கிக்கிறணும். ஆக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு, மீனும் நல்லா ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்ட்டில் மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா சுவையான அருமையான தட்டாம்பயிறு புளிக்குழம்பு அதில் மீன் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்ருக்கோம்னு. அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லா பேருமே சாப்பிட்டாங்க. குழம்பு எல்லா பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.